Hey guys, welcome back to my channel. This is Priya Talks. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா how to get a job in IT industry especially for freshers. ஸோ ஒரு ஃபியூ ட்ரிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும், நீங்கள் ஈஸியாக வந்து மிகப்பெரிய எம்என்சியில் உங்களுக்கு வேலை கிடச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். ஸோ நீங்கள் எங்கே போனாலும் இன்கேஸ் நீங்கள் ஐடியில் ஜாப் வாங்கினாலுமே கொலீக்ஸ் கிட்ட பேசணும், மேனேஜர்கிட்ட பேசணும் அப்படின்ற போது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்களும் செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு இம்ப்ரூவ் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்கில். ரொம்பலாம் நீங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு ஃபியூ திங்ஸ் just tell me about yourself, your career goal, your strengths and weakness, your hobbies. இந்த டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒன்ஸ் நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் பில்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷன் வந்து வளன்னு இல்லாமல் ஒரு ஃபியூ சப் டாபிக்ஸ் நான் சொல்கிறேன், அதில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா உங்களோட கெரியர் அப்ஜெக்டிவில் நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே நான் இந்த ப்ரொஃபைலுக்கு நான் மேட்ச்சு, நான் உங்கள் ஆர்கனைசேஷனில் இருந்தால் நல்லா வேல்யூ ப்ரொவைட் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு 2 or 3 லைன்ஸ் இருந்தால் போதும் கெரியர் அப்ஜெக்டிவ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக் ஸ்டாக்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல். இன்கேஸ் யுவர் ஃபுல் ஸ்டாக்காக இருந்தால் ஃப்ரண்ட் அண்ட் ப்ளஸ் பேக் அண்ட் டெக்னாலஜி வித் ஒன் டேட்டா பேஸ். பேக்எண்ட் டெவலப்பராக இருந்தால் ஜாவா, ஸ்ப்ரிங் போட், மைக்ரோ சர்வீஸ் வித் ஒன் டேட்டா பேஸ். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக இருந்தால் ஆங்குலர், ரியாக்ட், யூஐ, இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஸ்கில் செட் மட்டும் போட்டால் போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் எப்படியும் நீங்கள் ஃபைனல் செம்மில் நீங்கள் உங்களோட மினி ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி ஒரு ப்ரீஃபாக ஒரு 4 to 5 டாபிக்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் உங்களோட ரிவர்ஸ் ஹைரார்கி ஆர்டர். ஃபர்ஸ்ட் வந்து லைக் உங்களோட காலேஜ் டேஸ், பர்சன்டேஜ், when did you passed out. நெக்ஸ்ட் வந்து யுவர் ஸ்கூலிங், 12th and 10th, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் இப்போ வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து உங்களோட இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்யூமேவும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ண ரெஸ்யூமேவே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். நிறைய ஜாப் சர்ச் போர்ட்டல் இருக்குங்க. ஸோ லைக் இண்டீட் இருக்குது, நாக்ரி இருக்குது, லிங்க்டின் இருக்குது, டாப்பயர் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நான் என்ன ப்ரிஃபர் பண்ணோன்னா நாக்ரி அண்ட் லிங்க்டின். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃப்ரெஷருக்கு நாக்ரி தாங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரிடே உங்கள் ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரிடே வந்து நீங்கள் போயிட்டு பாருங்கள் உங்கள் ப்ரொஃபைல் வந்து எந்த அளவுக்கு ஹெச்ஆருக்கு, ரெக்ரூட்டருக்கு விசிபிளாக இருக்குது. ஹெச்ஆர், ரெக்ரூட்டர் எதை பேஸ் பண்ணி வந்து ப்ரொஃபைலை சர்ச் பண்ணுறாங்க, அந்த கீ பாயிண்ட்ஸ். இன்கேஸ் ஜாவா டெவலப்பராக இருந்தால் அவங்க என்ன பார்ப்பாங்க, ஜாவா, ஸ்ப்ரிங் போட், மைக்ரோ சர்வீஸ், அந்த ஸ்கில் செட் நீங்கள் வந்து ப்ரொஃபைலில் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா, உங்களோட கிராஃப் சார்ட் என்ன, எத்தனை வியூஸ் இருக்குது, எத்தனை டைம்ஸ் வந்து ரெக்ரூட்டர் பார்த்துருக்காங்க, அதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் உங்களோட ரெஸ்யூமேவை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நீங்கள் ரெஸ்யூமேவை அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இன்டர்வியூ ரெக்ரூட்டர்கிட்ட இருந்து கால் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்கெடியூலிங் டைம் கேட்பாங்க. ஸோ ஸ்கெடியூலிங் டைமில் நீங்கள் ஒரு மார்னிங் டைம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 1 or 2 month வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன்லேயே ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு மார்னிங் டைமில் இருந்தால் தான் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ மார்னிங் ஈஸியாக வந்து பிரிஸ்காக இன்டர்வியூ ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இன்கேஸ் ஒரு ஆஃப்டர்நூனோ ஈவினிங் டைமோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்டர்வியூ பேனலும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு டயர்ட்னஸாக இருப்பாங்க, உங்களுக்கும் அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருக்காது. ஸோ மார்னிங் டைம் பெஸ்ட்டு, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களோட இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் ஃபஸ்ட்டு ரீகால் பண்ணி பாருங்கள் என்ன கொஷின் கேட்டாங்க, நம்ம என்ன ஆன்சர் பண்ணோம், அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது. நீங்கள் நோட் டவுன் பண்ணி வச்சுக்கிட்டு ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸ், இன்கேஸ் மேனேஜரியல் ரவுண்டு நீங்கள் ஒழுங்காக ஆன்சர் பண்ணாமல் இருக்கலாம், டெக்னிக்கல் இன்டர்வியூ கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணாமல் இருக்கலாம், கோடிங் ரவுண்டு நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் உடனே நோட் டவுன் பண்ணி வச்சுட்டா, ஏன்னா ஒரு 1 or 2 hours கழித்து நீங்கள் மறக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டே இன்டர்வியூ கால் முடிஞ்சதுக்கப்புறமே நீங்கள் வந்து நோட் டவுன் பண்ணி வச்சுட்டு உடனே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ஈஸியாக நெக்ஸ்ட் கம்பெனி இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த ட்ரிக்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினெட்லி யூ வில் கெட் எ ஜாப் இன் ஐடி இண்டஸ்ட்ரி. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.